வணக்கம் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, விக்ஷித் பாரத் டயலாக் வில் பி ஹெல்ட் இன் ஜான்வரி டு கனெக்ட் யூத் டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி மான் கி பாத் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? மான் கி பாத் அப்படிங்கிறது மனதின் குரல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பார்ப்போம். இந்த மான் கி பாத் அப்படிங்கிறது 2014ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 2024 ஆயிருச்சு. எவ்ரி மந்தோட லாஸ்ட் சண்டே இந்த மான் கி பாத் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் நாட்டு மக்களுக்கு ஒரு உரை ஆற்றுகிறார். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு உரை நேத்து நடந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பொலிட்டிசைஸ் ஆகுறது ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத யங்ஸ்டர்ஸ், நான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அரசியல் படு அரசியல் வயப்படணும், அரசியல் படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பீச்ல வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்களை அரசியல் படுத்தணுங்கிற நோக்கத்திற்காக வரக்கூடிய ஜனவரி மாதம் 11, 12ஆம் தேதிகள்ல இந்த விக்ஷித் பாரத் இளைஞர்கள் மாநாடு அப்படிங்கிறது அதான் விக்ஷித் பாரத் யூத் டயலாக் அப்படிங்கிறத நடத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஸோ அதனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு கனெக்ட் யூத் ஃப்ரம் நான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய அஜெண்டா. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா ஒரு விஷயம் குடுத்திருந்தாங்க. என்ன கிளைமேட் சேஞ்ச் பார்த்தோம்னா, கிளைமேட் டீல் அ மியர் இல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆ இந்தியாவோட இந்தியா அண்ட் தென் கிளைமேட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாருமே பார்த்தோம்னா கிளைமேட் ஃபைனான்ஸா அரௌண்ட் $1.3 ட்ரில்லியன் இயர் அதுதான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, $1.3 ட்ரில்லியன் இயர் இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கிளைமேட் ஃபைனான்ஸ் ஃப்ரம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் நேத்து அக்ரிமெண்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, $300 பில்லியன் வந்து மொபைலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ $300 பில்லியன் மொபைலைஸ் பண்றோம். அண்ட் வி வில் எய்ம் டு மொபைலைஸ் அரௌண்ட் 1.3 ட்ரில்லியன் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1.3 ட்ரில்லியன் வந்து மொபைலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா $300 பில்லியன் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து அதை ஃபைனான்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த $1.3 ட்ரில்லியன் அப்படிங்கிறத கான்கிரீட்டா அவங்க அக்செப்ட் பண்ணல. சரிங்களா? $1.3 ட்ரில்லியன் அப்படிங்கிறத நாங்க மொபைலைஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிறது. வி ஆர் எய்மிங் டு மொபைலைஸ் அப்படிங்கிறது தான் குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கப்ப இத வந்து இந்தியா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட சேர்ந்து நைஜீரியாவும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்கள ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல இருந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாத்தக்கூடிய அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது எஃபெக்டிவா இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எல்லா கண்ட்ரீஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ $1.3 ட்ரில்லியன் அப்படிங்கிறது பத்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மத்தபடி பார்த்தோம்னா இந்த காப் 29 அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? பெரிய லெவல்ல அக்ரிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஆல்ரெடி இருந்த டார்கெட்ஸ்க்கான அக்ரிமெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நெகோசியேஷன்ஸ் தான் பெரிய லெவல்ல போச்சு. அந்த நெகோசியேஷன்ஸுமே பார்த்தோம்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ சாட்டிஸ்ஃபை பண்ற வகையில இல்ல. சரிங்களா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு இருந்த நியூஸஸ்ல 2 முக்கியமான நியூஸஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.